வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைமுறை 2026 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த குருன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மனுஷங்களும் பாத்தீங்கன்னா எப்பப்பா எனக்கு குருபலம் வருது, எப்ப எனக்கு திருமணம் ஆகும், குருபலம் எப்போதுன்னு பாருங்க, எப்ப வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், எனக்கு குருபலம் எப்ப இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி குருவை பத்தி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குருவுடைய இந்த குருவோட பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு நான் தெளிவா சொல்ல போறேன். என்ன பண்ணுங்க, உங்களோட 12 ராசி பலன் இருக்கு, 12 லக்னத்துக்கும் பலன் இருக்கு. எப்படி சார்னா உங்களுடைய ராசி மற்ற லக்னத்துக்கு பலனை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேச ராசியா இருக்கீங்களா, மேச பலனை எடுத்துக்கோங்க. லக்னம் கடக லக்னமா, கடகத்தோட பலன் எடுத்து ரெண்டுத்தையும் நீங்க டேலி பண்ணும்போது ஒட்டுமொத்தமான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இந்த பலனை எடுத்து பாருங்க. அதே மாதிரி நான் தாழ்மையோட உங்கள்கிட்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அஸ்ட்ராலஜி சேனல்ல வீடியோஸ் பாக்குறேன், உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. அதை கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம லைவ்ல வந்தாலும் சரி, இல்ல புதுதாக வீடியோ கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூடயும் உங்களோட வாட்ஸ்அப் குழுக்களையும் நம்மளோட வீடியோ பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து பலன் அடையட்டும். அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோட கடைசியில இந்த குருவோட பேச்சு என்னென்ன யோகத்தெல்லாம் கொடுக்குதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி பலன், உங்களுடைய லக்ன பலன், கூடவே இந்த குரு யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன மாதிரியான நமக்கு யோகங்கள்லாம் கொடுக்க நம்ம தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, இல்லத்த அரசுகளுக்கும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸோட ஊழியர்களுக்கும் சரி, தொழில் முனைவோருக்கும் சரி, சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஆண்டுல எனக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு அனைவருக்கும் இந்த வீடியோங்கிறது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். குரு பயிற்சி பலன்கள் 2026 கும்பராசி எப்படி சார்? கும்பராசினா சார் உங்களை விட்டுருங்க சார், கும்பம்னா நான் துன்பம்னு மாத்தி வச்சுக்கலாம் சார், கும்பராசிக்கு பதில துன்பராசின்னு மாத்தி வச்சுக்கலாம் சார் சொல்லிட்டு பல கோடி பேர் இருக்காங்க. ஏன்னா கும்பராசிக்கு அவ்வளவு சோதிச்சிட்டாருங்க சனி பகவான். உங்களுடைய ராசிநாதனாகவே இருந்தாலும் கூட ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனா கடந்த ஒரு 6 மாச காலமா பாதி பேர் நல்லது செஞ்சிருக்காரு, பாதி பேர் நல்ல நிலைமைக்கு போயிருக்காரு. கும்பராசிக்காரங்க நல்ல ஜாப் போயிருக்காங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு, பிரச்சனைகள்லாம் தீர்ந்திருக்கு. சோ இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த பாதச்சனியில இருந்துகிட்டு இருக்கோம். பாயச்சனியில உங்க பாய தாக்கம் கிடையாது, ஏன்னா சனி குருவோட வீட்டுக்குள்ள போயிட்டார். அப்போ குருவோட வீட்டுக்குள்ள போகும்போது பாதி சனி கிடையாதுன்னு அர்த்தமா. சோ இப்ப என்ன பண்றாரு, குரு 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி, அதே மாதிரி 11ஆம் இடத்து அதிபதி, லாபாதிபதி பிளஸ் தனாதிபதி சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக. அப்ப 6ல உச்சமாகவும் என்ன சார் பண்ண போறாருன்னா, 6ல உச்சமானா அவருடைய பார்வை எங்க வருதுன்னா சனி மேல அப்போ 7.5 சனி சுத்தமா ஒரு ஆண்டுக்கு இல்லப்பா. 7.5 சனி நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. என்ன சார் சொல்றீங்க, ஒரு பக்கம் ராசி மேலேயே ராகு பகவான் உட்காந்துருக்காங்க சார், மனைவி டைவர்ஸ் பண்ணிடவான்னு சொல்றாங்க, கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்றாங்க, கடன் மனைவி வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லையே சார், யாரோ எங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க சார், யாரோ அட்வைஸ் பண்றாங்க, மனைவியும் அல்லது என் கணவரும் இன்னொருத்தங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்று சண்டை போறாங்க சார், இன்னொருத்தர் 3ஆம் நபர் குறுக்கிட்டு இருக்கு சார், அவரு சொல்லி இவர் சண்டை போறாரு சார், இவங்க சொல்லி இவங்க சண்டைக்கு வர்றாங்க சார், இவங்க குடும்பத்தை கலைச்சு விடுறாங்க சார். இது மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, இல்லையே நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு கும்பத்துக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி சனியை குரு பார்த்துடுறார். அப்ப சனியை குருவாக்கும் போது சனி சுபத்துவம் ஆகிறார். நீங்க சுபத்துவம் ஆகும் போது உங்க வீட்டுக்குள்ள என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், அப்படியாமா சரிம்மா பாத்துக்கலாமா, அப்படியாமா என்னோட்டியாமா நீ நான் இருக்கமா, உனக்கு டைவர்ஸே சொன்னா கூட நான் இருக்கமா, ஏமா கவலைப்பட்டு அப்படியே ஒரு பெருசா எடுத்துக்காம அப்படியே மேலோட கொண்டு. அப்போ ஆப்போசிட்ல கூட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர எந்த விதமான செயலையும் ஈடுபடும். டைவர்ஸ் ஆயிடுமா சார், ஆகாது சார் சொல்லுவாங்க, போறேன்னு சொன்னா போகலாம் மாட்டாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு எப்படி சார் இருக்கு நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போதுதான் நம்ம லைவ்ல வந்தாலும் நோட்டிபிகேஷன் வரும், நம்ம தரக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். புரியுதுங்களா, நம்ம என்ன நம்பர் ஆஃப் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா, பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. சரி, குரு 6ல கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 6ல உச்சமாங்க சார், 6ல போயிட்டு தனாதிபதி போயிட்டு உச்சமாகிறாரு சார், 6ல போய் மறையாரு சார்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இது பேர் அதிர்ஷ்டமா இருக்குங்க. ஏன் நான் சொல்றேன்னா இவர் 6ல மறைஞ்சாலும் கூட 6ங்கிறது உங்களுடைய தொழில் இல்லைங்களா, ஜீவனஸ்தானம் இல்லைங்களா.
6ஆம் இடத்துல போய் மறையும் போது தொழில் நல்லா இருக்க போகுதுங்க. வேலையில புதிய புதிய வேலைகள் கிடைக்க போகுது கும்பராசிக்காரங்க. இப்ப வேலை இருந்துட்டு இருக்கேன் சார், எனக்கு இந்த வேலை சரியா இல்லை சார், எனக்கு இந்த வேலை எனக்கு சரியாவே இல்லை, எனக்கு வந்து வேலை டாமினேஷனாக போகுது சார்னா புதிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. அதே புதிய வேலை கொடுத்துருப்பாங்க, பட் பாதி பேருக்கு வந்து புதிய வேலை இப்ப காத்துக்கிட்டு இருக்கு. புதிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. அல்லது வந்து இருக்கிற கம்பெனிலேயே இருக்க செய்யற தொழிலே நம்ம வந்து வேற இடத்துல ஒர்க் பண்ணோம் சார். நான் வந்து ப்ரொடக்ஷன் இருந்தேன் சார், இப்ப நான் வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்கேன் சார். சார் இப்ப நான் மெயின்டெனன்ஸ் இருந்தேன் சார், இப்ப நான் வந்து ஆடிட்டிங்ல இருக்கேன் சார். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சார், இப்ப நான் குவாலிட்டியா மாறினேன். அப்படியே நம்ம என்ன பண்ண, நம்ம அந்த தொழில் நம்ம அப்படியே மாத்திப்போங்க, இருக்கிற பொசிஷன் மாத்தி நம்ம அந்த இதுக்கு செக்டார் மாதிரி ஒர்க் பண்ண பல வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கும். இது யோகமா இருக்குங்க. மெயின் விஷயம் என்னன்னா யோகமா இருக்கும், ஆதாயமா இருக்கும். எப்படின்னா 6ஆம் இடம் தொழில் இல்லைங்களா, கடன் நோய் பிணிப்பிட ருணரோக பயச்சத்து ஒரு பக்கம் இருந்தாலும் 6ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து தொழில பிடிக்கும். ஸோ அந்த 6ஆம் இடத்துல வந்து இவர் அமரும் போது தொழில் நிறைய இருக்க போகுதுங்க. நம்ம வந்து இன்னொரு பார்ட்னர் பிசினஸ் ஆரம்பிக்கலாமே, நான் ஏன் அவ கூட சேர்ந்து ஐடியா கொடுத்துருக்கேன், நானே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா என்ன, 2 பிசினஸ் 3 பிசினஸ் பண்ண கூட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 1க்கு மேற்பட்ட தொழில்கள் நமக்கு கிடைக்க கூட வாய்ப்புகள் ஏற்படுங்க. அதே மாதிரி இன்னொரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அல்லது புதிய நிறுவனங்கள் கூட ஆரம்பிக்க வாய்ப்புகள் வரும். ஸோ அதே மாதிரி கடன்கள் குறையுங்க, கடன்கள் குறையும். ஏன்னா ஏன் நாங்க சொல்றோம்னா 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல போயிட்டு உச்சமாகும் போது எப்படின்னா நமக்கு கடன்கள் குறையுங்க. புதுசா நமக்கு வந்து வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருமானங்கள் வரும், கடன்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சுக்கிட்டே வருங்க. உடல்ல இருக்கிற நோய்கள் நீங்கும், உடல்ல கூட நோய்கள் நீங்கும். அதே சமயத்துல வந்து நம்மளுடைய உடல்ல ஆரோக்கியத்தை நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி சரியா இருக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து புதிய அந்த உடல்ல வந்து தொந்தரவுகள் கொடுக்க கூட வாய்ப்பு. ஏன்னா அந்த தனித்து நின்றால் அவகீர்த்தி பல உண்டோங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் தனிச்சு நிக்க கூட ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெரும்பாலும் நம்ம உடல்ல உள்ள நோய் நீங்கிறதுக்கு பல வகையான வாய்ப்புகள் வரும். அதோட குருவோட பார்வைகள் எப்படி சார் இருக்கு? குருவோட பார்வை எடுத்து பாருங்க, குரு பகவான் 10ஆம் இடத்தை பாக்குறாருங்க. வேலையில முன்னேற்றங்க சார், நான் வெளிநாடு போலாமா, தாராளமா போலாங்க சார், நான் வேற கம்பெனி ட்ரை பண்ணலாம், தாராளமே ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு தேடி ஆஃபர்ஸ்கள் வரும், உங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபர்ஸ் வரும், பணமழை வருங்க. பணமழை கொட்டுற அமைப்பு எப்படி, தொழில் மூலியமாக, வேலை மூலியமா, உத்தியோகம் மூலியமாக பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த கும்பராசிக்கு நான் பார்க்கப்படுறேங்க. அதே மாதிரி குருவோடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் மகரத்துல விழுது. ஸோ மகரத்துல விழும்போது வந்து விரயம் இருக்கும், சுப விரயமா தான் இருக்கும். நல்லது பண்ண போறோம், ஒரு இடம் வாங்க போறோம், வீடு கட்ட போறோம், இல்ல வந்து வீட்டுல இருக்க அக்கா தங்கச்சி திருமணம் பண்ணி வைக்க போறோம், இல்ல குழந்தைகளுக்கு காது குத்து, ஏதோ சம்திங் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுபமான நிகழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமான விரயமா இருக்கும். தங்கத்துல வந்து நம்ம தங்கம் வாங்கி வீட்டுல வைக்கலாம், தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது மாதிரி அமைப்புகள் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து 2ஆம் இடத்தை அவர் பார்க்க தனம் குடும்ப வாக்க அவர் வந்து பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்தானம் வலுவா இருக்கு, உங்களை அசைச்சிக்க முடியாதுங்க. இது வரைக்கும் டல்லா போன வாழ்க்கை இனிமே உங்களுக்கு சுவாரஸ்யமா போகும். பிஸியா இருக்க போறீங்க, பரபரப்பான ஒர்க் பண்ணிட்டே இருக்க, டல்லா இருந்திருப்பீங்கப்பா இது வரைக்கும். ஒரு வேலையும் இல்லை, ஒண்ணுல போவோம் உட்கார போறோம், இப்படி டல்லா போயிட்டே இருந்து உங்க எல்லாருக்குமே கும்பராசிக்காரங்களுக்கு இனிமே வந்து பரபரப்பா அப்படியே ஆக்டிவா பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து வேலை செய்யற அமைப்புகள் வரும். பணமழை இருக்கும். இல்லத்தரசி எப்படிமா இருக்கும் இந்த காலத்தை எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சுப மங்களமான நிகழ்ச்சிகள் நிறைய அரங்கி வருமா. அதே மாதிரி வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கணவருக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த லக்னத்துல அல்லது ராசியோட ராகு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பௌர்ணமி அர்ச்சனை கணவர் பேருக்கு நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. பக்கத்துல துர்க்கைமன் கோயில் இருக்குன்னா பௌர்ணமி அர்ச்சனை கணவர் பேருக்கு பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா இந்த ஜென்மத்துல இருக்கிற ராகு உடல் உபாதியும் கொடுப்பாங்க கணவருக்கு, அதுவே உங்களும் கணவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ராகுக்கு வழிபாடு பண்ணிக்கோங்க போதும். ஸோ அதே மாதிரி இல்லத்தரசியலை எடுத்து நான் பார்க்கும்போது வந்து இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கோபத்தை நீங்க குறைச்சிக்கணும். உங்க கணவர் கும்பராசிக்காரா இருக்காங்களா, அவர் உண்மையிலே நல்லவருங்க. அவர் வந்து உண்மையிலே நல்லவராக தான் இருப்பாங்க. 10 கோடி அள்ளி கையில கொடுத்தாலும் நான் இதுல இருந்து ஒரு 50 ரூபாய்க்கு நான் வந்து ஸ்வீட் வாங்கிக்கவா, ஒரு 100 ரூபாய்க்கு நான் வந்து காரம் வாங்கிக்கவா, இல்ல 100 ரூபாய்க்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிக்கவா, இது மாதிரி அவர் வந்து கேட்பார். அவர் வந்து 10 கோடி பேச தெரியாது, உங்கள்கிட்ட கேட்டு அவர் வாங்குவோம்னு நினைப்பார். சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த அருமையான கனவு தான் உங்களுக்கு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்லத்தரசில பொறுத்த வரைக்கும் கணவருடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பிளஸ் ஜென்மத ராகு பகவான் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு செரிமான பகுதிகள்ல, முதுகு தண்டுவடங்கள்ல, கழுத்து கால்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் சற்று கவனமா பாத்துக்கோங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்து படிக்கிற மாணவர் எப்படி சார் இருக்குன்னா, படிக்கிற மாணவர் எடுத்து நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாணவர் படிப்பு நல்லா இருக்கும்பா. முதல் விஷயமா படிப்பு நல்லா இருக்கு. 2வது வந்து கூடா நெருப்பு கெடுல முடியும் சொல்ற மாதிரி தீய பழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய நண்பர்கள் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி படிப்புக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் போறது, கோச்சிங் கிளாஸ் போறது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்.
நம்ம தனியா இருந்தா படிக்க தோணாது அப்படின்னு சொல்லிடுறோம். படிப்புக்காக கோச்சிங் கிளாஸோ இல்ல டியூஷன் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா படிப்பு சூப்பரா ஓடும், பிரச்சனைகள் இல்லை. ஸோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து குரு வந்து 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தை அவர் பார்த்தாலும் கூட, பிளஸ் வந்து குரு நிக்குது 6ஆம் இடத்துல, உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் நிக்கிறாங்க. ஸோ அப்சைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. புரியுதுங்களா? எம்ப்ளாய்ஸ் எப்படி சார் இந்த காட்டுனா, வேலை எம்ப்ளாய்ஸ் வந்து அருமையான காலமா இருக்குங்க. வேலையில முன்னேற்றம் இருக்கும், புதிய புதிய வேலைகள் வர காத்திருக்கு, வேலையில ரெஸ்பான்ஸ் இருக்கு, உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கூடிய காலமா இருக்கு. அப்போ இருக்கிற கம்பெனிலே சேஞ்சஸ் இருக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ்ல, அல்லது புதிய வேலைகள் வரக்கூட வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. வரக்கூடிய வேலை எப்படின்னா மிக மிக ஆதாயமா இருக்கும், சும்மாலாம் இல்ல. ஒரு 40% ஹைக்கு 60% ஹைக்குன்னு அந்த மாதிரி பல்கா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜூன் மாதத்துக்கு பிறகு வேலையை தேட ஆரம்பிங்க, நல்லா இருப்பீங்க. சோ அதே மாதிரி பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள் எப்படி சார் என்ன ஆலய வழிபாடு பண்ணலாம்னு எடுத்து பார்க்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு முதன்மையா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, எம்பெருமான் சொல்லக்கூடிய அந்த ஏழுமலையானோட வழிபாடு வச்சுக்கோங்க. திருப்பதி ஒரு முறை போயிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. சோ அதே மாதிரி வந்து துர்காதேவி வழிபாடு அல்லது கருமாரி வழிபாடு, பௌர்ணமி தினங்கள்ல துர்காதேவி வழிபாடு அல்லது கருமாரி அம்மன் ஆலய வழிபாடு நல்லா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு அர்ச்சனை பண்றது மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ அதே மாதிரி வந்து இந்த குரு பயிற்சியான காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து குலதெய்வ கோயில போயிட்டு சாப்பாடு தானமா, குலதெய்வ கோயில போயிட்டு அன்னதானம் நீங்க கொடுத்து பாருங்க. இந்த ஆண்டு சூப்பரான ஆண்டா இருக்கு. தொடர்ந்து பேசிக்கிட்டே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கிறது ஒரு பொதுவான பலன்கள். இந்த பொது பலன் எப்படி உள்ள அப்ளிகபிள் ஆகுதுன்னு எடுத்து பார்க்கும்போது, மெயினா உங்களுடைய தசாநாதன், உங்களுடைய லக்னாதிபதி யார், லக்னாதிபதி குரு வந்து யோகமா அவயோகமா அது முதல்ல செக் பண்ணிக்கணும். நடப்பு தசா புத்தி என்ன உங்க நடப்பு நடந்துகிட்டு இருக்கு, தசா புத்தி குருக்கு ஃபேவரா அன்பேவராங்க நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தசா புத்தி கூட இந்த கோச்சார போல நீங்க ஆட் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி குருவை பத்தி நான் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்கீங்களா, இந்த குரு பகவான்ங்கிறது நவகிரகங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லவருங்க. யாரையும் கெடுக்க கூடாது, யார் நம்மளால முடிஞ்சா செய்யணும், முடியலையா கம்முன்னு இருந்துக்கணும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் குரு. இந்த குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து உச்சம் அடைகிறார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு வந்து தன் பிடிச்ச வீடு சொல்லக்கூடிய சந்திர வீட்டுல உட்கார்றாரு. சந்திர வீட்டுல உட்கார்ற குரு என்ன பண்ணுவார்னா, ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இந்த குரு வந்து ராகுவை பார்ப்பாருங்க. அப்ப குரு வந்து ராகுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, குரு சண்டால யோகம் பார்க்கும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் வந்து ராகுகேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து அப்படியே ராகு கீழே இறங்குவார், இந்த பக்கம் வர கேது பகவான் மேலே ஏறும். அப்போ ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை அள்ளி கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதே மாதிரி சும்மாலாம் இல்ல, உச்சமான குரு. அப்போ வேலையை எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்க ஜாதகத்துல அமைவதை நீங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து கேது பகவான் கூட குரு சேர்ற கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. கேது பகவான் கூட அந்த கேது பகவான் சேரும் போது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க ரெடியா இருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு சனிய பார்க்கிறார். குரு சனியா பார்க்கும்போது 7 சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய பலருக்கு முன்னேற்றம் வரப்போகுது. அதே மாதிரி 7 சனியாக இருக்கிறவங்களுக்கு 7 சனி தாக்கமே இல்லாம முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா சனிய குரு பார்க்கும், சனி பகவானை கொஞ்சம் இருப்பா, யாரையும் கெடுக்காத பண்றாரு. அப்போ சனிய குரு பார்க்கறது மிக மிக பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும். அப்போ இத்தனை யோகத்தை இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுக்க போகுது இல்லைங்களா. இந்த குரு பயிற்சியை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது, இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர் கூடவும் ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு சொன்ன லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. என் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்ல ஃபோன் கால் பண்ணி நீங்க ஃபோன் மேட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கினா வித்தின் 48 ஹவர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். நாங்க ரொம்ப நாளா அதிகமா ஆகாது, ரொம்ப அதிகமான ஃபீஸும் கிடையாது, எல்லாருமே அக்செப்ட் பண்ற கூட ஃபீஸ் தான் இருக்கும். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் கம்மியான ஃபீஸ் தான் கொடுத்தா விருப்பம் இருக்கு. நீங்க முழு ஜாதகம் எடுத்து பார்த்து ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாரு, எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த குரு பயிற்சி எல்லாருமே காமனா வந்து ஆலங்குடி குருவை போயிட்டு பயிற்சி ஆகும்போது வழிபாடு கூட நல்லா இருக்கும். அன்றைய தினம் போக முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு அடுத்த வார வியாழக்கிழமைக்குள்ள போயிட்டு குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைந்த சந்தோஷத்தையும் செல்வத்தையும் தனபாக்கியத்தையும் குடும்பத்துல சந்தோஷ மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமைய நான் என் காளியை மனமாற பிரார்த்தனை செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.